வணக்க மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, இந்த திருமாவளவன் வந்து இந்த கார்ல இடிச்சாரு, இந்த கோர்ட் வளாகத்துல நடந்த மேட்டர் இதை சர்ச்சையா போயிட்டு இருக்கு. நேத்து கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிம்பிளான விஷயம். ஒரு கார் இடிச்சிருக்கு, ஒரு தலைவர் அங்க இருக்கீங்க, போலீஸ்காரங்களாம் என்ன பண்றீங்கன்னு முதக்கிருக்கு. போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு நபரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு தரப்புல எப்படி கேஸ் போடுவீங்க? அவர் அடி வாங்கினவர், அவர் பாதிக்கப்பட்டவர் மாதிரி, அவர் விக்டிம் அவர். ஸோ அவர் வண்டியை போயிட்டு இருக்காரு, கிராஸ் பண்ணி போனாரா இல்லையா விசாரணை அது அப்புறம். ஆனா அங்க நடக்க போறது விஷுவல் இருக்கு, அதாவது சிசிடிவி கேமரா இருக்கட்டும், அந்த விஷுவல் இருக்கு, வீடியோ கேப்சர்ஸ் இருக்கு, ஆதாரமோட நேரடியாக ஆதாரமா நியூஸ் சேனல் போட்டு பாலிமர்லாம் தவட்டி அடிச்சுக்கிருக்காப்புல. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அப்ப நீதிபதி அவங்க எல்லாம் பார்க்காம இருப்பாங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் அப்படி அவங்க பார்க்காம கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்னா அப்ப ஆளும் வர்க்கத்துக்கு இணக்கமா தான் செயல்படுதுன்ற மாதிரி மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாயிரும், நீதி மேல நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. ஸோ முதல் கேஸ், ரெண்டு பேர் மேலே ஏன் கேஸ் போட்டீங்க? அவர் பாதிக்கப்பட்டவர், போட்டது யார் மேலே போட்டிருக்கணும்? விசிகா தரப்பு மேலே தான் போட்டிருக்கணும். அவங்க தான் ஒன்று தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்கணும், சாரி கேட்டு சுமூகமாக முடிச்சிருக்கணும். அவர் அடிச்சு துரத்தி பார் கவுன்சிலுக்குள்ள போய் அடிச்சு கழுத்துல ஏறி மிதிச்சு அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு சிவியரா போய் அடிக்கணும்னு என்ன அவசியம்? எனக்கு புரியல. அந்த அளவுக்கு அப்படி என்ன திரும்பி பார்த்து யாரா இருந்தான்னு கேட்டா அடிப்பீங்களா? அப்போ எனக்கு புரியல. இதை தாண்டா. சரி, ஓகே, போவானு சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீதிபதி கேட்ட விஷயம் என்னன்னா, இதை பார்க்கும்போது விசிக தலைவர் இருக்க திருமாவளவனே இது தூண்டி விடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிச்சு பாருங்களேன். அங்க கார்ல உட்காந்துருக்காரு, அவர் அங்க தடுத்திருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. ஒரு தலைவர்னா என்னங்க? நம்ம முன்னாடி மக்களுக்கு ஒடுக்குமுறை நடக்குது, மக்களுக்கு அநீதி நடக்குது, அதெல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்து மக்களுக்காக போராட வந்தவர் தான் இந்த திருமாவளவன். அங்க நடந்த மேட்டர் என்னன்னா, ஒரு உயர் நீதிபதி இருக்கார்ல, நீதிபதிக்கு ஒரு அவதூறு நடந்திருக்கு, செருப்பு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சனாதனத்துக்கு எதிராக ஒரு நீதிபதிக்காக ஆதரவாக தான் போராட்டத்துக்கு வந்திருக்காரு. ஒரு வக்கீலுக்கு அடுத்து நீதிபதி ஆகக்கூடிய தலைமை எங்க வரும் அப்படின்னா, வக்கீல் இருந்தால் நீதிபதியா மாறுவாங்க. ஸோ அப்படி படிச்சு மேலே போறாங்க. அடுத்து அவர் கீழே இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஆபத்து அப்படின்றப்ப அவரே தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சமத்துவம் மிதி. ஸோ இந்த விஷயம் எங்க போச்சு? உங்களுக்குன்னா ஒரு நியாயம், ஊரானுக்குன்னா ஒரு நியாயமா? அதாவது அதிகாரத்தை கூட ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி அதிகார பலம் இருக்கு அப்படின்னா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விதான் நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ வேற நடந்துச்சு, திருமாவளவங்களை வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு உங்க டைம்லாம். அப்புறம் ஒருத்தர் பிஜேபி எல்லாம் வழிமறைப்பேன், அண்ணாமலைக்கு சவால் விட்டாப்ல. அந்த நம்பர் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. எங்கெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது, செருத்த குட்டிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாஷா படத்தெல்லாம் ரெஃபரன்ஸா சொல்றாங்க. என்னடா டிவிகே தலைவரை கலாய்ச்சிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க கழுகுகிட்டு போயிட்டீங்க, காக்கா கழுகு கதைக்கு போயிட்டீங்களே. பாஷா மாதிரியாம் திருமாவளவன் அவர் கூட வச்சிருந்த 60 வயசு ஆட்கள்லாம் இல்லை, இப்போ எல்லாம் யங் ஜென்ரேஷனா இருக்காங்க. அந்த 60 வயசு ஆள்லாம் இவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தாரு. இப்போ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த சிறுத்தை குட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க அப்படி கிடையாது, நாங்க எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சிருக்கோம், நாங்களாம் சீக்ரெட் சித்தாக்கி படம் மாதிரி தான், சைலண்ட் கில்லர் மாதிரி ஒளிஞ்சிருக்கோம், டீ கடையில் அங்கங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், பாசா படத்துல வேலை பாயில. அந்த படத்தை பார்த்துட்டு பேசுறாப்புல. இவர் மேடையில பேசும்போது, அந்த மீட்டிங்ல அந்த மைக்ல வச்சு பேசும்போதே ஒரு தோணியில தான் பேசினாரு. இவங்கெல்லாம் என்னன்னா, அரசியல்ன்றதுனா சினிமால காட்டப்படுற மாதிரி அரசியல் நினைச்சிட்டாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறது தான் அரசியல். மக்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது அரசியல் கிடையாது. எல்லாமே மக்கள் தானே. அங்க அந்த பைக்ல ஒரு மக்கள் தான், அந்த பைக்கு பின்னாடி ஓடி அடிச்சவங்களும் மக்கள் தான். ஸோ மக்கள்னா பொது மக்கள், பொதுவா மக்களுக்காக செயல்படுறவர் தான் தலைவர். அவர் பின்னாடி போறவங்க பேர் தான் தொண்டர். நீங்க தொண்டரும் கிடையாது, அவர் தலைவரும் கிடையாது. இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் பேரே வைக்காம இருப்பேன்னா அது வைக்காம இருப்பாங்க. என்னடா பேர் உனக்கு வைக்கணுமா? தளபதினா தான் பேர் வைக்கிறேன் உனக்கு. என்ன அவரு தான் பேரே வைக்கணும். சொல்லு தளபதி சொல்லு சொல்லு. நீ மைக்கு பிடிக்கிறதுல தாபேக்காவை தற்குறின்னு சொல்றது நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப நாம இந்த மாதிரி அரசியல் பேசக்கூடிய இடத்துல, அரசியல் ஞானம் இருந்த இடத்துல இருந்து பேசுறதுனால இவங்கெல்லாம் நமக்கு தற்குறியா தெரியுறாங்க. இதுவே கலைஞர் அவர்கள் பீக்ல இருந்தார்ல, அவர் ஸ்டார்டிங் பீரியட், கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், இவங்க எங்க வீட்லயே எம்ஜிஆர் பைத்தியம் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே அவங்க காலகட்டத்தில், அவங்க எம்ஜிஆர் பீக்ல இருந்த டைமிங், எம்ஜிஆர் அரசியல் வந்த டயத்துல, கலைஞர் அரசியல் வந்தது, அண்ணா அரசியல் வந்தது, இவங்கெல்லாம் வந்த டைமிங்ல ஜெயலலிதா அவங்க அரசியல் வந்தது. இந்த இடத்துல இவங்கெல்லாம் அரசியல் வந்தப்போ அப்ப இருந்து நம்மளோட தாத்தா அப்பா அவங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுடைய மென்டாலிட்டி போய் நம்ம பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இதை விட ரொம்ப பெரிய ஸ்லேவ்ஸா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, இவ்வளோ படிக்கக்கூடிய ஒரு ஈஸியா இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட் மூலமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், உலக அரசியல் தெரிஞ்சுக்கலாம், உலகத்துல இருக்க எல்லாத்தையும் படிக்கலாம். இந்த காலகட்டத்திலேயே தாவேக்கா தற்குறிஸ் இப்படி இருக்கும்போது
அந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்ஸே கிடையாது. எஸ்டிடி கால் இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதுக்கே ஊருக்கே தெருவுக்கே ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொலைத்தொடர்பு சேவை எதுவும் இருந்திருக்காது. பத்திரிகையும் மோஸ்ட்லி யாரும் வாங்கி படிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட நாலேஜ்லாம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், உலக நாலேஜ். அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஸ்லேவாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா 50 ஆண்டு காலமாக ஒரு ஒரு 2 கட்சி மட்டும் மாற்றி மாற்றி ஒரு ஸ்டேட்டில் ஆண்டுகிட்டு இருக்குன்னா அப்போ அவங்களுடைய போட்ட விதைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ நம்ம பொதுவாகவே இப்போ இருக்க அரசியல்னாலே அரசியல் பிரிவு தொடர்றவங்க எல்லாருமே தற்குறிச்சு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் விழிப்புணர்வில் இருக்கவங்க தான் எம்எல்ஏ எம்பி அப்படின்னு இருக்காங்க. பதவியில் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்கல்ல, முக்கியமான பதவியில் இருக்கவங்க அப்படிலாம் கொஞ்சம் விழிப்புல இருக்கவங்க தான். அதாவது விழிப்புணர்வுனா என்னன்னா, இந்த தற்குறிகளோட கொஞ்சம் சாணக்கியம், அரசியல் ஞானம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நெளிவு சுழிவு தெரிஞ்சுதான் அதை ஹேண்டில் பண்றவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வராங்க. அதாவது தலைமைக்கு வந்து கீழே இருக்கவனையும் அவனை தலைமை மாதிரி மாற்றணும். ஒரு தலைவன் எப்பயுமே தன்னை போல பல பிறரை உருவாக்கணும். அதாவது அதான் ஒரு தலைவனுக்கோட ஒரு ரோல் மாடல்னு சொல்ற விஷயம். நம்ம ஒழுங்கா இருக்கணும், அந்த ஒழுங்கா இருக்க ஒரு சேனையை ஒழுங்கா வழி நடத்தணும். நாமளே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தற்குறி மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மளுடைய சேனையை ஃபுல்லா முட்டாளாவே வச்சிருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாமளே நிரந்தர தலைவர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தலைவர் தான் இங்க அதிகம். ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். எல்லாருமே முதலமைச்சராக தான் ஆசைப்படுறாங்க, எல்லாருமே மெயின் தலைக்கட்டாக தான் ஆசைப்படுறாங்க. யாருமே இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் தான் பையன் இருக்காருல, அப்பா கட்சி ஆரம்பிச்சிருக்கா, போய் இறங்கி வேலை செய்யடா, அப்போட போஸ்ட் விட்டுறா அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்களே. யார் போஸ்ட் விட்டுறது? நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம சொந்தக்கார பள்ளியில் தான் ஒட்டிட்டு இருக்காங்க. யார் போய் இந்த மாதிரி உளுந்து கூட்டணிச்சில் சாகுறது? யார் அவர் காருக்குள்ள போய் உளுந்து சாகுறது? தலைவாரத்துல தான் கத்திட்டு பின்னாடியே ஓடுறாங்க. என்ன இதெல்லாம் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். விஜயும் அஜித் பையனும் விஜய் பையனும் ரஜினியோட மகளும் இவங்கெல்லாம் யாருமே எந்த ஒரு நடிகன் பின்னாடி ஓடுனது கிடையாது. எந்த நடிகனை பார்த்து காலில் விழுந்தது கிடையாது. எந்த நடிகனை பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் போய் கூட போற விரிச்சு தூங்குனது கிடையாது. இது செய்யறத ஃபுல்லா சாதாரண மக்கள். அப்போ இவனுங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறானுங்க? இப்போ நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசினேன் அப்படின்னா, ஒரு வீடியோ கிளிப் நான் காட்டுறேன், ப்ரெல் பண்ணிடுறேன். பாவம் இவனுக்கு புரிஞ்சு பண்றான், அந்த பையன் புரியாம பண்றான்னு தெரியல. ஒரு குழந்தைய பத்திட்டு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 1 வயசு 1.5 வயசு இருக்கும். அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க பண்ற பட்டுலித்த பாருங்க, கேடு அதை வீடியோ பாட்டுவாங்க. கடைசி வரைக்கும் பேரே வைக்காம இருப்பேன்னா அது வைக்காம இருப்பாங்க. என்னடா பேர் உனக்கு வைக்கணுமா? தளபதினா தான் பேர் வைக்கிறேன் உனக்கு. என்ன அவரு தான் பேரை வைக்கணும். சொல்லு தளபதி சொல்லு சொல்லு. நீ மைக்கு பிடிக்கிறதுல பாத்தீங்களா, இன்னும் பேர் வைக்கலவே. அப்பவே ஓடிட்டான் போல. தாவிக்கல இருந்து அன்னைக்கே ரிசைன் பண்ணி வேலை வெட்டி பார்க்க போயிருவான்னு பார்த்தா இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இங்கதான் தலைவன் வந்து பேர் வச்சாதான் பிள்ளைக்கு பேர் வைப்பானா. புரியுதா? இவ்வளோ நாகரிக வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய, இவ்வளோ படிக்கக்கூடிய, உலக நாலேஜ் தெரிஞ்சக்கூடிய நிலைமையில இருக்கும் போதே இவனுங்க இன்னும் தற்கொலையாக இருக்காங்க. உன் பிள்ளைக்கு நீ பேர் வை, இல்லை உங்க அப்பா அம்மா பேர் வைக்க சொல்லு. உன் பிள்ளைக்கு வந்து பேர் வைக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆளா? உன் மனதில் வேணா அவர் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு நடிகன். நீ ஒரு என்னன்னே புரியல. எப்படா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை பெக்குறீங்க, அந்த பிள்ளையை நீங்க தான் பாத்துக்க போறீங்க, நீங்க தான் பண்ண போறீங்க. உன் தலைவன் பேர் வச்சுட்டா பெருமைக்கு எருமை வைக்கிறீங்களா? அவர் பேர் வச்சுட்டாலும் என்ன ஆயிரும்? உன் பிள்ளை சிறப்பா வளர்ந்துருமா, இல்ல பெரிய நடிகனா மாறிடுமா? புரியல, அடிப்படை புரிதலே இல்லை. அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கறான், ஏங்க ஒரு அதுக்காக பேர் வைக்காம இருப்பீங்களாங்க ரிப்போர்ட் கேட்கிறாரு. ரிப்போர்ட்டர் எல்லாருமே தெளிவா தான் இருக்காங்க. அந்த கேள்வி பதில் சொல்றாங்க பாருங்க, அவங்க எப்பெல்லாம் தற்குறி சொல்றது பாருங்க. அந்த சின்ன பிள்ளை பேசுறான், உனக்கு அண்ணன் வந்து தலைவர் தளபதி வந்து பேர் வச்சானா பேர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கறான். அந்த பிள்ளைக்கு இதுதான் அப்பா இதுதான் அம்மான்னு தெரியும், அதை ஒழுங்கா சொல்ல கூட தெரியாது. அந்த பிள்ளைகிட்ட போய் தளபதி பத்தி கேட்கறாங்க. இவ்வளவுதான் இவங்களோட நாலேஜ். இவங்க எந்த அளவுக்கு வளருவாங்க பாருங்க. சரி, இவங்க தான் தற்கூரி 2K கிட்ட, அதாவது 90s கிட்ட 2K கிட்ஸ் தான் தற்கூரியா இருக்காங்கன்னு பார்த்தா 70s 60s இருக்காங்கல்ல அம்மாக்கள், அதாவது இந்த தற்கூரி எல்லாம் பெத்து போட்டாங்கல்ல, அந்த அம்மாக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவரை தான் நேசிச்சு போனான், இவனுக்காக தான், அதாவது தாவிக்காக தான் போனான், விஜய்க்காக தான் போனான், அவருக்காக என் மையம் இறந்து போயிட்டான், இறந்து போனா பரவாயில்லன்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு உண்மையிலே புரியல, இவங்க பெத்த பையன் தான் அங்கே இறந்தானா இல்லை என்னன்னு புரியல. அவங்க எப்படி இதை பேசுறாங்கன்னு தெரியல. அந்த வீடியோ நான் போடலை, எனக்கு தோணவும் இல்லை. நீங்கள் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, செத்தாலும் பரவாயில்ல, அவருக்காக தான் இறந்தாரு, எங்களுடைய ஆசை அவர் சிஎம் ஆயிடணும், அவர் ஜெயிச்சிடணுன்றாங்க. இது என்ன மாதிரி மனநிலைங்க? எனக்கு புரியல. ஒரு 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 தமிழ் சமூகம்ன்றது வந்து உலகத்துக்கே நாகரிகம் சொல்லி கொடுத்த தொப்புள் குடின்னு தான் பேசுறாங்க, பெருமைக்கு எருமை வைக்கிறாங்க. தமிழன்டா என்னாலும் கத்திட்டு போறாப்ல அவரு. ஸோ இவ்வளோலாம் மாட்டுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தவர்னா ஊருன்னு சொல்றீங்க. இவ்வளவு பெருமை பேசுற நாம ஒரு சினிமா நடிகனுக்கும் ஒரு தலைவனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இப்படி தற்கொலையா தெரியறதா? பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இப்படி தற்கொலையா இருந்தா இந்த மாதிரி தானே அரசியல் நடக்கும், இந்த மாதிரி தானே அரசியல் பழிவாங்கல் நடக்கும், இந்த மாதிரி தானே பாலிடிக்ஸ் டிராமா நடக்கும். இதுல மாட்டிக்கிட்டு சாகுறது யாரு? சாதாரண மக்கள். இப்ப என்ன ஒரு சிக்கல் தெரியுமா?
அவேர்னஸ் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்துட்டு இந்த மாதிரி தற்குறி மக்கள் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அவேர்னஸ் உள்ளவங்க தான் உலகத்தை ரோல் பண்ணுவாங்க. இப்போ என்ன சிக்கல்னா முட்டாள்கள் அதிகமாக இருக்குது, தற்குறிகள் அதிகமாக இருக்குது, அறியாமை அதிகமாக இருக்குது, விவரம் தெரிஞ்சவங்க கம்மியாக இருக்கான். நம்ம வீடியோ பார்க்குறத பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ விவரம் தெரிஞ்சவன் ரொம்ப கம்மியாக இருக்கான். அப்போ விவரம் தெரிஞ்சவன் ரொம்ப கம்மியாக இருக்கான்னா மெஜாரிட்டி ஓட்டு தான் எப்பவுமே வின் பண்ணும். இப்போ ஒரு எலெக்ஷனே ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அநியாயக்காரன் கொடுமைக்காரன்னா இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இல்லை. ஸோ அநியாயக்காரன் கொடுமைக்காரன் இருக்கவங்கலாம் எல்லாம் பண்ணிட்டு ஆட்சியில் ஜெயிச்சிடறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க? ஏன்னா முட்டாள் மக்கள் அதிகமாக இருக்காங்க. முட்டாள் மக்கள் அதிகமாக இருந்தாலே போதும், எவ்வளோ பெரிய கொடூரம் இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா அந்த முட்டாளுக்கு தேவையானது சின்ன சின்ன விஷயம் தான், அவனை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடலாம். ஆனால் அறிவாளிக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அவன் நிறைய கேள்வி கேட்பான். அப்போ அவங்க யாரை உருவாக்கி வைப்பாங்க? முட்டாள்களை தான் உருவாக்கி வைப்பாங்க. இப்போ தெரியுதா சினிமாக்காரங்களா ஏன் வராங்கன்னு? அவங்களுக்கு இது ஒரு மைன்யூட்டான பாலிடிக்ஸ். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த முட்டாள்கள் அதிகமாக இருக்கும் போது எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்? எல்லாரும் கேட்குறீங்க ப்ரோ, நம்ம ஃபாலோவர்ஸ் தான் கேட்குறீங்க ப்ரோ, இவ்வளோ நடக்குது ப்ரோ, எல்லாம் புரியுது ப்ரோ, என்ன தான் ப்ரோ பண்ணுறதுன்னா இப்போ தான் பதில் சொன்னேன். முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்க, புரிதல் உள்ளவங்க கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த முட்டாள்கள் அறியாமையில் இருக்கவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்கணும். ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். பட் தராசு ரொம்ப கீழே போய் ஒரு தராசு மேலே இருந்துச்சு அப்படின்னா சிக்கல் தான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ புரியாது அவங்களுக்கு. வேர்ல்டு வார் ஒன்று நெருங்கி போகும். 2029 பொருளாதார வீழ்ச்சி, அதை நோக்கி நடக்கும் சுழற்சி. அதை ஒன்று நடக்கும். நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு டீட்டெயில்டாக. ஒன்று நடக்கும், அப்போ அவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி தெரியும். அன்னைக்கு யாரா நமக்கான ஆளுன்றது கண்ணுக்கு அப்போ தான் தெரியும். இந்த சினிமா போதையில் அப்படியே இருப்பாங்க இல்லை, அவங்க அப்போ தான் எந்திப்பாங்க. அப்படி எந்திக்கும் போது தான் மக்கள்கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னமும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு 21 வரை லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ் தான். பட் அது ஏன் அப்படின்றது தெரியல. தீபாவளிக்கு எப்பவுமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டதே கிடையாது. அதுவும் இல்லாமல் எண்ணெயை வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்காங்க அப்படிலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பார்த்துருக்கீங்க. இந்த எண்ணெயை உள்ள வரதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அங்கே வராங்கன்னு. மதராசி படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படத்தில் எதுக்காக எண்ணெயை உள்ள வருது? ஸோ கார்கோ ட்ரக் ஃபுல்லாக 6 கார்கோ ட்ரக் ஃபுல்லாக உள்ள வரும்ல தீபாவளி துப்பாக்கி. ஸோ அந்த மாதிரி ஸோ தவறான ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்காக, அச்சுறுத்தலுக்காக வருது. நிறையா மிரட்டல்கள் கூட வருது. நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு மிரட்டல், அவங்களுக்கு மிரட்டல் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டும் அதிகாரிகளும் தனியாக அவங்களுடைய பணிகளை சூப்பராக செஞ்சாங்க அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. பொலிட்டிக்ஸ்னால் நம்பாதீங்க. பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். விஜயோட பழைய வீடியோவில் கலைஞர் அவர்களுக்கு செலவிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்ப நிதி, உதயநிதி, அந்த நிதி, இந்த நிதி, உலகத்தில் இருக்க எல்லா நிதிகளும் இங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு படத்துக்கு பேர் வைக்கிற மாதிரி, அதாவது இவர் நடிக்க போகிற படத்துக்கு பேர் வைக்கிற மாதிரிலாம் ஆசை ஆரம்பித்தான். ரெட் ஜெயின்ட்லாம் படம் எடுத்து எல்லாம் சம்பாதிப்பாராம், எல்லாம் பண்ணுவாராம். இப்போ அவங்களே எடுத்து போராடுவார். அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதேதான் எம்ஜிஆர் பண்ணாப்ல. ஸோ அவங்க கூட இருந்துக்கிட்டு தான் அந்த வேலை தான் பார்த்தாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே கூட்டுக்கலவாணி. எல்லாருமே மக்களை ஏமாற்றி தான் பொழைச்சிட்டு இருக்காங்க. ஏங்க பிளாக்ல டிக்கெட் வந்து சம்பாதிக்கிறவங்க அவங்க எப்படி இவங்க ரசிகர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க தெரியுமா? ரஜினியே சொல்கிறார் ஒரு வீடியோவில், ஒரு 3 வருஷம் பழைய வீடியோ நான் பார்த்தேன். நான் ஆரம்பத்தில் பிளாக்ல வாங்கினேன், பிளாக் மணி வாங்கினேன்னு சொல்கிறாரு. பாதி கணக்கில் காட்டுது, பாதி கணக்காக காட்டாமல் வாங்கியிருக்காரு. அது ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அது அவரே சொன்ன வீடியோ இருக்குது, பார்த்துருப்பீங்க. நான் வேணா அதை தமிழில் போட்டு விட்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரே சொல்லியிருக்காரு. தழுகே சொல்லிடுச்சு அப்படின்னா காக்கா என்ன பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. இவர் தானே அகில இந்திய சூப்பர் ஸ்டார் மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல, உச்சத்தில் இருந்தவர் தானே. அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இந்தியா முழுக்க பேசி தராங்க. தமிழ்நாட்டில் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவரே பிளாக்ல பணம் வாங்கியிருக்காரு. இந்த நபர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அவர் காலகட்டத்தில். ஏன்னா அவரு ஒரு ED ரைடு கூட வந்துச்சு ஒரு டைம், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எலைட் பீப்புளாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி எலைட்டாக இருக்காங்க, இவ்வளோ காசு எப்படி கொடுக்க முடியுமோதோ, இன்கம் டேக்ஸ் ரைடு கட்டணும், பிளாக்ல வாங்க தான் செய்வாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். இப்போ வேணால் டேக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆரம்பத்தில் இங்கே இதெல்லாம் பண்ணவங்க தான். அதை எப்படி பழக்கியிருக்காங்க தெரியுமா? ரசிகர்கள் ஒரு தேட்டரில் டிக்கெட்டை ஃபுல்லாக மொத்தமாக வாங்கிறது 120 ரூபா தான் டிக்கெட்டு. எவன் படம் வந்தாலும் 120 தான் டிக்கெட்டு. அதான் நிர்ணயிக்கப்பட்ட விலை. இவங்க அதை வாங்கிக்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு படம் இருக்குது, எல்லாருமே ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, முட்டாள்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க இல்லை, டிமாண்டை கிரியேட் பண்ணிடுறது. அந்த ஏரியாவில் ஒரு 50,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் தான் ஒரு டைம் ஒரு ஷோ பார்க்க முடியும். ஸோ அப்படி 400 டைம் ஒரு 4 டைம் பார்க்க முடியும்னா அந்த 50,000 பேருக்கு அந்த
அந்த தேட்டர் பத்தாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க டிக்கெட்டை ஃபுல்லாக ஒரு ரசிகர் மன்றத்தில் வாங்கிடுறாங்க. எவனோ ஒருத்தர் வாங்கிடுறான். சரி நீங்கள் ரசிகர் மன்றம் வாங்கலப்பா, நீங்கள் ஒரு உத்தமையை தான், நீங்கள் வேற ஒன்று ஒருத்தர் வாங்குறான். ரசிகர் மன்றம் என்ன பண்ணிட்டு இருக்கு, விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாங்கிட்டு அதை 400 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வரை விற்கிறாங்க. வித்து ஏன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ணோம்னா, என் தளபதி அன்னைக்கு முதல் ஷோ பார்த்தா தான் எனக்கு அப்படியே வயிறு சோறு நம்பும் அப்படின்னு போறவங்க. இது ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி டைம் அப்படின்னு வந்துருச்சுன்னு இன்னும் டபுள் மடங்கு. ஸோ இந்த மாதிரி வித்துட்டு சம்பாதிக்கிறாங்க. இவங்க தான் ரசிகன் நடிக்கிற படத்தை, அந்த ஆளோட படத்தை தேட்டரில் போய் பார்க்குற 120 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. முட்டாப்பயிலுங்க. இவங்க 120 ரூபா விற்கிற டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல வித்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்க ஃபுல்லா நாளைக்கு நிதி கஜானாவை, அதாவது தமிழ்நாட்டோட கஜானாவை கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 220 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற இவங்க ப்ராடக்ட், இது ஏமாத்து வேலை தானே. 120 டிக்கெட்டு அதை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லை, அப்போ அது தப்பு தானே. இந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்கலாம் பொறுப்புல வந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு எம்எல்ஏவா கவுன்சிலரா வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது இனிமே நடந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், புரியுதா? இவங்கெல்லாம் சினிமாலேருந்து வந்தவங்க தானே. எம்ஜிஆர் எப்படி சினிமாலேருந்து தானே வந்தாரு, அவரோட தொண்டர்கள்லாம் இப்படி தானே வந்திருப்பாங்க. அவங்க அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன 120 ரூபா டிக்கெட்டு, அப்போனா 20 ரூபா 10 ரூபாயா இருக்கும், இல்லை 2 ரூபா 3 ரூபாயா இருக்கும். ஸோ அந்த 2 ரூபா 3 ரூபா டிக்கெட்டு 10 ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு காலங்காலமா. அப்படிதான் இவங்கெல்லாம் இந்த பொறுப்புல உட்காந்துட்டு இவ்வளோ சுரண்டி திங்கிறாங்க. ஆனால் பாமர மக்களான முட்டாள்கள், இப்போ இந்த முட்டாளெலாம் அறியாமையாக இருக்க மக்கள்னால தான் இந்த சமூகமே இப்படி இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க பண்ற சிறு சிறு தப்புனால பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. இவங்க மாதிரி தற்கொலையெல்லாம் தலைமை ஆக்கிட்டாங்க அப்படின்னா, தலைமைக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், தலைமைக்கு லீட் பண்றதுன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அது அவங்களுக்கு இல்லை. அப்போ வெளியே இருந்து இயக்கக்கூடிய சக்திகளுக்கு இந்த கோமாளிகள் வெறும் டம்மி பீஸு. அவங்களுக்கு தேவையானதை தின்னு தூக்கி போட்டா போதும். இப்போ நீங்க என்ன தேவை, பணம் தானே தேவை, தூக்கி போடுது, புகழ் தானே தேவை, எல்லா மீடியாலும் பேச விடு, இதெல்லாம் பண்ணி விட்டாங்கனால இவங்க என்ன பண்றாங்க, கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது யார் தலையில இருந்து விடியுது அப்படின்னா, இந்த பாவப்பட்ட அப்ராணி ரசிகர்கள். அதாவது ரசிகர்கள் தான் இப்பெல்லாம் தொண்டர்களா இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. யாருமே பொலிட்டிஷியனா இல்லை, எல்லாம் தொண்டர்கள் தான். இதுக்கு முன்னாடி ரசிகராக இருந்திருப்பான். உன்னை கலைஞருக்கு இருந்திருப்பான், சிவாஜிக்கு இருந்திருப்பான், எம்ஜிஆருக்கு இருந்திருப்பான், ஜெயலலிதாவுக்கு இருந்திருப்பான், இப்போ விஜய்க்கு இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அரசியலையும் அவ்வளோதான் இருக்காங்க. இப்போ சீமானுக்கு இருந்திருப்பாங்க. சரி, வேணா கொள்கை, ஏன்னா இளைஞர்கள் இறந்த மக்கள்லாம் கொள்கை, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. கொள்கை உள்ள என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான். ஸோ இதுதான் விஷயம். ஸோ போறாங்க இல்லை, இவங்கள மாதிரி ஆட்கள்னால சமூகமும் நாசமாகுது, தலைமை பண்புள்ள இருக்கவங்களும் நாசம் பண்றாங்க. எப்படி தமிழ்நாட்டில் உண்மையான தமிழன் வாழ முடியும்? புரிதல் உள்ள ஆட்கள் எப்படி வளர முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் ஊழல், எல்லா இடத்துலையும் லஞ்சம், எங்க போனாலும் எப்படிதான். ஒரு டிராஃபிக் போலீஸ்ட்ட கூட தப்பிக்கணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா ஃபைன் போடுறாங்கன்னா 200 ரூபா கையில் கொடுத்துட்டா எஸ்கேப் ஆகிறது நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் அன்றாடம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துல போலீஸ்காரங்க நின்று காசு வாங்குறதா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடவங்க, இப்போ கூட ரீசெண்ட் அந்த கார் அடிச்சதுக்கு எஸ்டி ஆக்ட் உள்ள வந்திருக்குன்னு நான் பார்த்த ஞாபகம் சம்திங். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள வந்திருக்கு அப்படின்னா இவங்களுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துறாங்க. ஆளுமை, அதாவது அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைஞ்சிட்டா எல்லாமே எளிமையானதுன்னு சொல்லி பேசி கவனிப்பீங்க. இவங்க கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணி குட்டுக்கரணம் போட்டு அதிகாரத்தை அடைஞ்சிடறாங்க. அந்த அதிகாரத்தை வச்சு நல்லது பண்றாங்களா? எங்க அண்ணன் வண்டி வரும்போது எப்பறம் நிப்பன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மட்டும் நான் சொல்லலை, 19 எல்லாருமே சொல்றேன். ஏன் சிஎம் கான்வாய் போகும்போது எதுக்கு மக்களெல்லாம் காக்க வைக்கணும்? அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் வராதா? அப்பெல்லாம் யாரும் பிரசவத்துக்கு போக மாட்டாங்களா? அப்பெல்லாம் யாரும் ஹார்ட் அட்டாக்ல போக மாட்டாங்களா? எப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? பெரிய பெரிய நாடுகள் கூட இது கிடையாது. அவங்க அதுக்குன்னு ஒரு தனி விஷயம் வச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ளைட்ல ஹெலிகாப்டர்ல இதெல்லாம் ஒன்று போயிடுவானுங்க. இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல மட்டும் தான் இந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கு. இந்த ஹீரோ வர்ஷிப்னால தான் என் மக்கள் அழுகிறாங்க. யாரையும் பெரிய லெவலில் கொண்டாடாதீங்க. யாரையுமே, நான் பொதுவாக சொல்றேன், யாரையுமே கொண்டாடாதீங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹீரோ தான். உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க தான் முதல் ஹீரோ. நீங்க இன்னொரு ஹீரோ பார்த்து போறீங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தை மத்தியில நீங்க டம்மி பீஸ்ன்னு அர்த்தம். உங்க பிள்ளைக்கு நீங்க ஹீரோவா இருக்க பாருங்க. ஊரா வீட்டுல ஒருத்தன் இருக்கா விஜய், அவங்க பையனுக்கு அவர் ஹீரோ தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாரு, அவனுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியை கொடுத்துட்டாப்ல, அவனுக்கான ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்து அவனை செட்டில் பண்ணிட்டாரு. உங்க வீட்டு பிள்ளையெல்லாம் செத்து போயிட்டு விஜய்க்கான போனா பரவாயில்லன்னு சொல்றாங்க. இவங்களுடைய அறியாமையை பாருங்க, அந்த அம்மாவோட அறியாமை. அந்த வீடியோ கிளிப் நான் ஆடியோ கூட போட்டு விடுறேன். யாருங்கம்மா? விஜய்ங்களா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பைய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான், அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு என் வீடியோல காமிச்சார். அந்த அம்மாவோட அறியாமையை பாருங்க. என் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல, செத்து போனா சரி பரவாயில்லன்றாங்க. என்ன மேடம் எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டி போயிட்டு, சின்ன குழந்தைங்க கூட்டி போய் கூட்டத்துக்குள்ள போறாங்க. இவங்களுடைய
ஏங்க இதெல்லாம் டேஞ்சருங்க, டேஞ்சர். அதீதமான ஒருத்தர் மேலே பற்று வருதுன்னா அது ஜாம்பிஸ் தான் உருவாக்கும், அது அடிமைகளை தான் உருவாக்கும். ஒரு நிதானம் இருக்கணும். இது நிதானம் இல்லாமல் போக்கா போகுது. இதனால பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். ஏன்னா தலைமை சரியில்லை. தலைமை சரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தலைமை சரியில்லை. இதோட விளைவுகளை புரியாமல் இருக்கீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான அல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் ஜாயின் பண்ணி விட்டு கேட்டகரியில் ஆட் ஆகிக்கோங்க. அதுலேயும் நிறைய வீடியோ கிடக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே? இன்னும் டவுட்லாம் இல்லை. சும்மா நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. Who is this guy?